இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சமைக்க போகிறோம். ஆமாம், ஆல்ரெடி மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர் ட்ரிப்போட டேட்டு தான் இது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நாங்கள் வேண்டியிருந்த அந்த முனியப்பன் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிராமத்தில் ஒரு ஓடையோரம் போய் பார்த்தீங்கன்னா சிக்கன் சமைச்சது தான் ஒரு மினி விலாகாட்டம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். மருதமலை, வெள்ளியங்கிரி கோயில், ஈஷா, இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த டேட்டோட காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரொம்பவே ஃபேமஸான கமலாத்தாள் பாட்டியோட 1 ரூபாய் இட்லி கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அது வந்து இந்த வீடியோக்கு ப்ரீவியஸாக நான் போட்டிருப்பேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோயம்புத்தூரில் என்னென்னலாம் பிளேஸ்லாம் போயிருக்கோம் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த முனியப்பன் கோயில். ரொம்ப சின்ன கோயில் தான். புலுவாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி மெயின் ரோட்லேயே தான் வந்து இந்த கோயில் இருக்குது. ஸோ ரொம்பவே சின்ன கோயிலாக இருந்தாலும் அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. வந்த உடனே பார்த்திங்கன்னா கடகடான பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். டீ வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது என்னது? ராகி வடை. ராகி வடை அங்கெல்லாம் கிடைக்காது. உங்க ஏரியாவில் மெட்ராஸ்ல ஆனா எங்க வீட்டுல நாளைக்கு ஃபிட் கடிக்கிறது. சூப்பரா இருக்கும். நான் டவுன்ல இருக்குன்னா ரொம்பவே ஒரு அமைதியான நாளாக தான் இது இருந்தது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 ஊர்க்காரவங்க வந்து எங்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்களுக்கு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். நல்லபடியாக வந்து பொங்கல் வச்சிட்டோம். பூஜையும் போட்டு சாமியும் கும்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்புறோம் இங்கேருந்து. நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட அந்த வேண்டுதல் படி பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள் கோழியும் அறுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஏதாவது ஒரு ஓடையோரம் போய் நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நரசிம்மபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அந்த போகிற ரூட்டே வந்து சூப்பராக இருந்தது. அங்கே நிறைய இந்த மாதிரி ஓடைகள்லாம் நிறைய இருந்தது. அப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வண்டியை நிறுத்திட்டோம். சுற்றி காடு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சமைக்க போகிறோம். ஆமாம், ஓடக்கரை பக்கம் தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒல்லியான ஓடை தான். ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி இங்கே தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுவும் என்ன சமைக்க போகிறோம்? நாட்டுக்கோழி குழம்பு.
ஆல்ரெடி வந்து எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இங்கே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அறியணும். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வர வழியிலே ஒரு ராஜா பிராய்லர் கடை, ஒரு கறிக்கடை இருந்தது. அங்கேயே அவங்கள நல்லா கழுவி கொடுக்க சொல்லி அங்கேயே இந்த மாதிரி போட்டு மேரினேஷன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கல் வச்சாச்சு, தக்காளி ரெடி. அப்படியே காய்கறி கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த காட்டுறேன். பெருசாக ஒன்றும் இல்லை. மேபி மழை பெஞ்சா இந்த இடத்துல வந்து தண்ணி நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஓடை தான். அங்கே வந்து சமையல் சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கறி செம்மையாக வெந்திருக்குது, சுட சுட. கொஞ்சம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆசம். போயிடு சைடில் இறகி எடுத்துட்டு சிக்கன் ஃப்ரை ரெடியாகி கொண்டு இருக்கிறது. போதுண்டா. ஏய், சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கிண்டுறோம். லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே அப்படியே. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வறுத்த கறி, சாப்பாடு, கறி குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கூட 2 டாகியும் வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 2 பிளேட் சாப்பாடும் ஒன்று இவனுக்கு, ஒன்று அவனுக்கு. எவ்வளோ நீட்டாக நான் வைக்கிற வரைக்கும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். பக்கம் கூட வரல. செல்ல குட்டி நல்ல பசங்க. சாப்பிடும் போது கொஞ்சம் கூட கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணல.
ஆமாம் நல்லா இருக்கு. காலையில் நல்லபடியாக கோயிலில் பொங்கலும் வச்சுட்டோம். ஒரு ஆத்தோரமாக இருந்து சமைக்கணுன்னு தான் ஆசைப்பட்டோம். பட் பெருசாக கிடைக்கல அப்படின்னாலும் சின்னதாக ஒரு ஓடையோரம் வந்து இந்த இடம் கிடைச்சது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே ரொம்பவே நல்லபடியாக நல்லா நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.